சலாத்தினை பதிலை ஆதரவு வைத்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா நம் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த ரமதான் மாதத்தில் பகலில் நோன்பிருந்து பல்வேறு இபாதத்துகளை செய்து இந்த தராவீஹ் தொழுகைக்காக இமாம் ஜமாத்தோடு தொழுக வேண்டும், முழு குர்ஆன் ஓதுவதை தம்பி முன்னாடி முழு குர்ஆனையும் ஓதுவதை கேட்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள், குறிப்பாக நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அன்பான மாணவ கண்மணிகள், நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் ஒவ்வொரு நாளும் தராவீஹ் நிறைவு செய்து மார்க்கத்தின் பல்வேறு விஷயங்களை நாம் பேசி வருகிறோம். இன்றைக்கு நாம் பேச இருப்பது மிக மிக முக்கியமான தலைப்பு. ஒவ்வொரு நாளும் முக்கியமான தலைப்பு தான் இது. இன்றைக்கு நாம் பேச இருப்பது நம் கடமை சார்ந்த ஒரு தலைப்பு. கலிமா சொல்வது, தொழுகுவது, நோன்பு வைப்பது, ஹஜ் செய்வது என்கிற இந்த வரிசையில் 5 கடமைகளில் ஒரு முஸ்லீமுக்கு இருக்க வேண்டிய, செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை ஆத்து ஜகாத், ஜகாத்தை கொடுப்பது. இன்றைக்கு ஜகாத் விஷயத்திலே நம் வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களும் குடும்ப தலைவர்களாக இருப்பவர்களும் பொடுபோக்காக இருப்பதும், அதிலே ஹீலாமாலா செய்வதும், எப்படி ஜகாத்தை கொடுக்காமல் கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்சம் நம்ம கொடுக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது புது திட்டமிடுதல் இருக்கிறதா என்பதை போன்று ஜகாத் விஷயத்தில் சரிவர கொடுக்கிறது இல்லை. ஜகாத்து முறையாக நிறைவேற்றப்படுவதில்லை. நம் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வத்தினுடைய ஜகாத்துகள் முறையாக ஏழைகளுக்கு போவதில்லை. சரியா ஜகாத்தை கணக்கிட்டு கொடுக்கறது இல்லை. அல்லது பேரும் புகழுக்காக 5 ரூபா காயினா 10 ரூபா காயின் 100 ரூபா காயின் மாத்திக்கிட்டு 100 ரூபா காசா மாத்திக்கிட்டு வர்றவங்க போறவங்களுக்கு எல்லாம் ஜகாத்து பணத்தை இப்படி கொடுத்து கழிப்பது, அல்லது வேறு வகையிலே ஏதேனும் சேலை எடுத்து கொடுக்கிறது, அரிசி கொடுப்பது என்று ஜகாத்து பணத்தை முறையாக ஏழைகளுக்கு கொண்டு போய் சேர்த்து ஏழைகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு பதிலாக ஜகாத்து பணத்தை தந்திரமாக பேரும் புகழுக்காக அதை செலவழிக்கிற ஒரு சூழலை இன்று பார்க்கிறோம். ஜகாத் மிக முக்கியமான கடமை. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே ஜகாத் கொடுக்காதவர்களுக்கு அல்லாஹ் மிக கடுமையான எச்சரிக்கையை அல்லாஹ் சொல்கிறான். கடுமையான எச்சரிக்கை அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான். வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆத்தாஹுமுல்லாஹு மின் ஃபலலிஹி ஹுவ கைருன் லஹும் ஹுவ கைருன் லஹும். அல்லாஹு தஆலா தனது அருளை கொண்டு அவர்களுக்கு அளித்தவற்றிலே அவர்கள் கஞ்சத்தனம் செய்து, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற செல்வம் என்பது என் திறமையால சம்பாதிச்சேன், நான் இரவு பகல் பார்க்காம கடையில் நின்று சம்பாதிச்சேன், அப்படி கிடையாது. நாம் சம்பாதித்த இந்த பணம் என்பது இது அல்லாஹ்வின் அருளை கொண்டு அல்லாஹ் நமக்கு அளித்தது. நம்ம காசு பணம் இருக்கிறது, நம்ம வீடு இருக்கிறது, நாம அணிந்திருக்கக்கூடிய நகைகள் இருக்கிறது, அது தங்கமாக இருக்கட்டும், வெள்ளியாக இருக்கட்டும், அல்லது நம் வீட்டில் இருக்கக்கூடிய கால்நடைகள், இந்த சொத்து செல்வங்கள் எல்லாமே அல்லாஹ் நமக்கு அளித்த அருள். எத்தனையோ பேர் உழைக்கிறாங்க, இரவு பகல் பார்க்காம கடையில் நிற்கிறாங்க, வேலைக்கு போறாங்க, ஆனா பணக்காரன் ஆக முடியுதா? ஆனா ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றான், பெருசா ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்றது இல்ல, லேசு மாசாதான் அவன் ஒர்க் பண்றான், ஆனா கோடீஸ்வரனா இருக்கிறான். ஒருத்தன் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் மாங்குன்னு என்ன செய்யறான், வேலை செய்யறான், ஆனா அவன் ஏழையா இருக்கிறான். அப்ப செல்வம் என்பது அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹு தஆலா தனது அருளை கொண்டு அவர்களுக்கு அளித்தவற்றிலே அவர்கள் கஞ்சத்தனம் செய்து, அந்த கஞ்சத்தனம் தங்களுக்கு நன்மையாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் அறவே எண்ணிக்கொள்ள வேண்டாம்.
கஞ்சத்தனம் செய்யறதுனால நம்ம செல்வத்தை காப்பாத்திரலாம். எங்க நம்ம ஜக்காத் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா, 30,000 ரூபாய் கொடுத்தா, 50,000 ரூபாய் கொடுத்தா நம்ம செல்வத்துல குறைஞ்சிரும் அப்படின்னு நீங்க என்ன செய்ய வேண்டாம், அப்படி நினைத்து விட வேண்டாம். கஞ்சத்தனத்தின் காரணமாக ஒருவேளை நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா, என்ன செஞ்சீங்கன்னா, கஞ்சத்தனப்பட்டு நீங்கள் கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை கொடுக்காமல் நீங்கள் இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், அது கொடுக்காம இருக்கிற அவர்களுக்கு அது தீங்காக முடியும், அது தீங்காக மாறிவிடும். எப்படி தீங்காக மாறிவிடும்? நம்ம கொடுக்காத ஜக்காத் பணம் நமக்கு எப்படி தீங்கா மாறும்? அல்லாஹ் குர்ஆனில் தொடர்ச்சியாக சொல்கிறான், நாளைக்கு கியாமத் நாள்ல அந்த மக்கள் அன்றைக்கு நாள் எந்த பொருளே அவர்கள் கஞ்சத்தனம் செய்தார்களோ, எந்த பொருள்ல என்ன செய்யறாங்க, உதாரணமா தங்கம் இருக்குது, 18-20 பவுன் இருக்குது, ஜக்காத்தை கொடுக்கல, கஞ்சத்தனப்படுறாங்க. எங்க ஜக்காத்து கொடுத்தா இது ஏதோ ஆயிருமோ, ஜக்காத்து கொடுக்கறதுக்கு காசு இல்ல, ஒண்ணு அந்த தங்கத்திலிருந்தே ஒரு பகுதி எடுத்தாவது ஜக்காத்தை எப்படியா நிறைவேற்றணும், எங்க குறைஞ்சிருமோன்னு சொல்லி ஜக்காத்தை நிறைவேற்றாமல் இருந்தால் நாளை கியாமத் நாளிலே அவர்கள் ஜக்காத்து கொடுக்காத அந்த பொருள் இருக்கிறதல்ல, அந்த பொருள் கழுத்திலே வளையமாக மாட்டப்படுமா. என்ன செய்யப்படும்? அந்த ஜக்காத்து கொடுக்கப்படாத பொருள் இருக்கு, அது தங்கம், வெள்ளி, நம்முடைய வியாபார பொருள், நம்முடைய பணம், காசு, இது என்ன செய்யப்படும்? ஒரு வளையமாக ஆக்கப்பட்டு நம்ம கழுத்துல வளையமிடப்படுவார்கள். அப்படின்னா என்ன தெரியுமா? அல்லாஹ் அந்த தஃப்சீர்ல சொல்றாங்க, அதாவது பாம்பாக மாற்றி அல்லாஹ் தஆலா அவருடைய கழுத்துல அதை மாட்டி விடுவான். என்ன செய்வான்? இவர் ஜக்காத்து கொடுக்காத பணத்தை, தங்கத்தை, வெள்ளிய ஒரு பாம்பை அல்லாஹ் ஆக்கி அந்த பாம்பை இவருடைய கழுத்துல அல்லாஹ் தொங்க போட்டுருவான். ஹதீஸ்ல இந்த ஆயத்திற்கு விளக்க ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவனுக்கு அல்லாஹ் பொருளை அளித்து அதற்குரிய ஜக்காத்தை நிறைவேற்றாவிட்டால் அந்த பொருள் கியாமத் நாளிலே ஒரு வழுக்கை தலை பாம்பாக, வழுக்கை தலை பாம்பு அப்படின்னா என்ன? வழுக்கை தலை பாம்பு அப்படின்னு சொல்றதனுடைய நோக்கம், பாம்புடைய வழுக்கை தலை பாம்புக்கு விஷம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த பாம்பு எப்படி இருக்குன்னா அதனுடைய தலைமுடிகள் உதிர்ந்து போய் இருக்கும். அப்படி அதே மாதிரி அதனுடைய வாய்க்கு அடியில 2 புள்ளி இருக்குமா அந்த பாம்புக்கு, முடி உதிர்ந்த வாய்க்கு கீழே 2 புள்ளிகள் உடைய வழுக்கை தலை பாம்பு அவனுக்கு சாட்டப்படுமாம். அந்த பாம்பு அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? ஜக்காத்து கொடுக்காத அவருடைய கழுத்துல அல்லாஹ் போட்டுருவான். ஆணோ பெண்ணோ ஜக்காத்து கொடுக்கல, அவங்க கழுத்துல அந்த பாம்பு என்ன செய்யும்னா அந்த மனிதனுடைய 2 தாடைய அப்படி கவ்விருமா. என்ன செய்யும்? அப்படி பிடிச்சிடும் அந்த பாம்பு. நீங்க இந்த இங்கிலீஷ் படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பாம்பு அப்படி என்ன செய்யும், அப்படி வாயை திறந்து அது என்ன செய்யணும், கழுத்துல அந்த பாம்பு தொங்க விடப்பட்டு அப்படி அந்த 2 தாடைகளை அப்படி பிடித்து அந்த பாம்பு பேசுமா, நான் தான் உன்னுடைய பொருள், நீ ஜக்காத்து கொடுக்காம வச்சிருந்தல்ல, அந்த உன்னுடைய பொருள் நான் தான் உன்னுடைய பொக்கிஷம். நீ ஜக்காத்து கொடுக்காம எங்க குறைஞ்சிருமோ, எப்படி ஹீலாமாலா பண்ணலாம், ஜக்காத்து கொடுக்காம எப்படி நம்ம என்ன செய்யலாம், நம்ம செல்வத்தை பாதுகாக்கலாம் கஞ்சத்தனப்பட்டையே, அந்த பொருள் நான் தானே அந்த பாம்பு பேசும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய ஒரு எச்சரிக்கை பாருங்க. ஜக்காத்னா என்னங்க அர்த்தம்? ஜக்காத் என்றால் தூய்மைப்படுத்துதல் அர்த்தம். இன்னொரு அர்த்தம் வளருதல் அர்த்தம். ஒருத்தர் ஜக்காத்து கொடுத்தா அவனுடைய செல்வத்தில் இருக்கிற அழுக்கு அது நீங்கி அது தூய்மையாகிவிடும். அந்த செல்வம் ஜக்காத்து கொடுத்தா அந்த செல்வம் அது வளரும், அல்லாஹ் அதுல பரக்கத் செய்வாண்டு அந்த வார்த்தையே அந்த அர்த்தத்தை கொடுக்குது. இன்னும் சொல்றாங்க குர்ஆன்ல, இன்னொரு இடத்துல சொல்றாங்க, ஒரு எச்சரிக்கை என்ன, ஜக்காத்து கொடுக்கணும் என்ன ஆகும், பாம்பாக மாற்றப்பட்டு வழுக்கத்தலை பாம்பு, முடி உதிர்ந்திருக்கும், அதனுடைய வாய்க்கு கீழே 2 புள்ளி இருக்கும், கடுமையான விஷம், அது கழுத்துல தொங்க போட்டு தாடை அப்படி பிடிச்சிரும். இது ஒரு எச்சரிக்கை. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் ஜக்காத்து கொடுக்கலைன்னா இன்னொரு எச்சரிக்கை அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான். சூரத்து தௌபால அல்லாஹ் சொல்றான், வல்லதீன யக்னிஸூன ذஹப வல் ஃபில்லா, யார் ஜக்காத்து கொடுக்காமல், யார் தங்கத்திலும் வெள்ளியிலும் பொக்கிஷமாக சேமித்து வைத்து, பொக்கிஷமாக என்ன, ஜக்காத்து கொடுக்கல, தங்கத்துடைய ஜக்காத்தை கொடுக்கல, வெள்ளி வச்சிருக்காங்க, வெள்ளியுடைய ஜக்காத்தை கொடுக்காம யார் சேமித்து வைத்து, வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அதை செலவு செய்யலையோ, அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், ஸ்மார்ட்டா சொல்றான், ஃபபஷ்ஷிருஹும், இதை செய்யாதவனுக்கு நீங்க ஒரு சுப செய்தி சொல்லுங்க. எப்படிப்பட்ட சுப செய்தி? அதாபின் அலீம், கடுமையான அதாப் இருக்கிறது என்று அவருக்கு சுப செய்தி சொல்லுங்கள். யாருக்கு?
தங்கம் வெள்ளியை சேமித்து வச்சு ஜகாத் அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்காதவருக்கு நீங்கள் கடுமையான அதாப் இருக்கிறது என்ற சுப செய்தி சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா என்ன அதாப்ன்றதை விளக்கி சொல்றான். என்ன விளக்கி சொல்றான்? அந்த அவரு தங்க வெள்ளி இருக்குல்ல, அதுல ஜகாத் கொடுக்கல, அந்த பொருள் அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா நெருப்புல போட்டு, உதாரணமா தங்கம் 20 பவுன் இருக்கு, 50 பவுன் ஒரு அம்மா வச்சிருக்கிறாங்க, 50 பவுனுக்கு ஜகாத்து கொடுக்கல, வெள்ளி ஒரு இத்தனை கிராம் இருக்குது ஜகாத்து கொடுக்கல அப்படின்னா அல்லாஹ் நாளைக்கு இவர் ஜகாத்து கொடுக்காத அந்த பொருளை நெருப்பிலே பழுக்க காய்ச்சி, நெருப்புல அல்லாஹ் பழுக்க காய்ச்சி அந்த அந்த பொருள் பழுக்க காய், தங்கத்தை வெள்ளி நெருப்புல போட்டு பழுக்க காய்ச்சா எப்படி இருக்கும்? கொதிக்கும், அவ்வளவுதான். அப்படி அந்த பழுக்க காய்ச்சி அல்லாஹ் என்ன செய்வானா அவருடைய நெற்றியிலும் அவருடைய விழாக்களிலும் அவருடைய முதுகிலையும் அல்லாஹ் சூடிடுவான். சூடிடப்படும் அவருக்கு. அவருடைய தங்க வெள்ளிய நெருப்புல போட்டு பழுக்க காய்ச்சி அல்லாஹ் 3 உறுப்பை சொல்றான். அவருடைய நெற்றி, அவருடைய விழா, அவருடைய முதுகிலே சூடிடப்பட்டு, தம்பி உங்களுக்காக நீங்கள் சேமித்து வைத்திருப்பவை இவைதான். இந்த உலகத்துல ஜக்காத்து கொடுக்காம சேமிச்சு வச்சீங்கல்ல, அது இதுதான் அல்லாஹ் தஆலா அவரிடத்திலே சொல்வானாம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். எனவே எதனை சேமித்து வைத்தீர்களோ அவற்றின் ருசியை இப்போது அனுபவிங்கன்னு அல்லாஹ் சொல்வானாம். அதாவது அல்லாஹ் ருசிக்க சொல்றான். தங்கத்தையும் வெள்ளியும் பழுக்க காய்ச்சி நெத்திலையும் விழாலையும் அவனுடைய முதுகிலையும் சூடு போடுவதை ருசிங்கன்னு அல்லாஹ் தஆலா கோபத்திலும் கூட அல்லாஹ் தஆலா ஒரு விதமா சொல்றான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த 2 வசனத்தை சிந்தித்து பார்க்கிற போது இன்னைக்கு உலகத்துல பாம்பை பார்த்தாலே, நமக்கு பாம்பை பார்த்தால் அது படையும் நடுங்கு மாதிரி, பாம்பை பார்த்தாலே அப்படி பயம். ஆனா அவ்வளவு பெரிய பாம்பு நம்ம கழுத்துல தொங்க விடப்பட்டு அது நம்ம தாடைய பிடிச்சு, அது விஷம் பாம்பு, அது நம்மளுடைய அதாப் எவ்வளவு கடுமையாக இருக்கும். நம்முடைய நெற்றியிலும் முதுகிலும் விழாவிலையும் நமக்கு தங்கம் வெள்ளியை பழுக்க காய்ச்சி சூடு போட்டால், வீட்டில் நம்ம ஏதாவது தப்பு செஞ்சா சில வீட்டில் அம்மாமார்கள் சூடு போடுவாங்க. நீ தப்பு செய்யறியா, இரு உனக்கு சூடு வைக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் பயந்துருவான். சில நேரங்கள் வச்சுட்டு அப்படி கொப்பளிச்சிரும். லைட்டா நெருப்பு பட்டாலே, ஒரு எண்ணெய் தெரிச்சாலே அப்படி கொப்பளிச்சிருது. பழுக்க காய்ச்சி வச்சா அது எவ்வளவு அதாப் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அன்பான தாய்மார்களே, ஜகாத்தை முறையாக நாம கணக்கிட்டு கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, நானும் என்னுடைய சிற்று அன்னையும், என்ன சின்னம்மா அஸ்மா ரலியல்லாஹு சொல்றாங்க, நானும் என்னுடைய சின்னம்மாவும் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றோம். அப்ப வந்தப்ப எங்களுடைய கைகள்ல தங்க காப்புகள் அணிஞ்சிருந்தோம். அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க, அஸ்மாவும் அவங்க என்ன சொல்றாங்க, எங்க கையில தங்க காப்பை அணிந்திருந்தோம். ரசூலுல்லாஹ் அதை பார்த்துட்டு கேட்டாங்க, இதுக்கு ஜகாத்தை நிறைவேற்றிட்டீங்களான்னு கேட்டாங்க. கையில போட்டிருக்கிற தங்க காப்புக்கு ஜகாத்தை நிறைவேற்றி விட்டீங்களா என்று விசாரித்தார்கள். நாங்க சொன்னோம் இல்லைன்னு சொன்னோம். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு நெருப்பாலான காப்புகளை அணிவிப்பான் என்று நீங்கள் பயப்படவில்லையா? இதனுடைய ஜகாத்தை ஒழுங்காக நிறைவேற்றுங்கள். நீங்க கையில போட்டிருக்கிற இந்த வளையலுக்கு நீங்க ஜகாத்து கொடுக்கலைனாலும் கூட அதை அளவை ஏற்றி நாளைக்கு மறுமையிலே அது எப்படி போடப்படும், அவங்களுக்கு நெருப்பாலான காப்பாக அது போடப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எச்சரிக்கை செய்ததை பார்க்கிறோம். இன்னொரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ஆயிஷா நாயகி ஒரு நாள் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்தப்போ ஆயிஷா நாயகி கையில வெள்ளி வளையல், என்ன வளையல்? வெள்ளியிலால் ஆன வளையல். அப்ப ஆயிஷா நாயகி கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இது என்னம்மா கையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், தங்களுக்காக வேண்டி என்னை நான் அலங்கரித்துக் கொள்வதற்காக இதை அணிந்திருக்கிறேன்றாங்க. ஆயிஷா நாயகி கிட்ட ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, எப்ப இதுக்கு ஜக்காத்து நிறைவேற்றிட்டியான்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க இல்லைன்னு சொன்னாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகிக்கு எச்சரிக்கை விட்டார்கள், உனக்கு நரக நெருப்பிற்காக இதுவே போதுமானதாகும்னு சொன்னாங்க. யாரை பார்த்து? ஆயிஷா நாயகியை பார்த்து. உனக்கு நரக நெருப்பிற்கு இதுவே போதுமானது என்று ஆயிஷா நாயகியை பார்த்து எச்சரிக்கை செய்தார்கள் என்றால், ஜகாத் விஷயத்துல எவ்வளவு கவனமாக தாய்மார்கள் இருக்கணும்ன்றதை யோசிக்கணும். இன்னும் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்றாங்க, ஜகாத்துடைய பொருள் நம்ம செல்வத்தில் நிறைவேற்றப்படலைன்னா நம்முடைய செல்வத்தை அது அழிச்சிருமா. இப்ப நம்ம செல்வம் இருக்குது, அந்த செல்வத்துல தம்பி நம்ம செல்வத்துல ஜகாத்து கொடுக்க வேண்டிய பொருள் கொடுக்கப்படாம கலந்திருக்கு. என்ன அப்சா கலந்திருக்கு அப்படின்னா, இந்த கொடுக்கப்படாத இந்த ஜகாத்துடைய பொருள் எதை அழிச்சிரும்?
மற்ற செல்வத்தை அழிச்சிரும்ன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அழிவு என்பது எப்படி வரும்னு சொல்ல முடியாது. அது ஒரு 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 மருத்துவ செலவாக வரலாம், ஒரு நோயாக வரலாம், அல்லது ஏதேனும் ஒரு பிரச்சனையின் வரலாம். ஆனால் எந்த ஜகாத்து கொடுக்கப்படாத இந்த பொருள் மீதம் இருக்கக்கூடிய செல்வத்தை அழித்து விடும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அழிவுக்கு ஆக்காமல் இருக்க வேண்டும். முதல்ல அந்த ஜகாத்து கொடுக்க வேண்டிய அந்த செல்வத்தை முதல்ல அதிலிருந்து வெளியேற்றிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ஹதீஸ்ல இன்னொரு சொல்றாங்க, ஒரு கூட்டத்தார்கள் ஜகாத்து கொடுக்காம தடுத்தால் அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்தார் மீது பஞ்சத்தை ஏற்படுத்துவானா, வானத்திலிருந்து மழை பொழிவதை அல்லாஹ் தடுப்பானா. ரெண்டு அதாப் அல்லாஹ் இறக்குவான்றாங்க. ஒரு கூட்டம் என்ன செய்யுது, ஜகாத்து ஒழுங்கா கொடுக்கறது இல்ல, ஒரு ஊரை சார்ந்த மக்கள் சரியா விழிப்புணர்வு இல்ல, ஜகாத் விஷயத்துல பொடுபோக்காக இருக்காங்கண்டா அவர்கள் மீது அல்லாஹ் பஞ்சத்தை இறக்குவான், அவர்களுக்கு என்ன செய்வான், மழையை அல்லாஹ் தடுப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரி, இப்ப ஜகாத் விஷயத்துடைய சட்டம் என்ன, லேசான சட்டத்தை தெரிஞ்சுக்குவோம். ஜகாத் கடமையாகிறதுக்கு மொத்தம் 7 நிபந்தனை சொல்றாங்க. 7 ஷர்த், 7 நிபந்தனை. முதல்ல அவர் முஸ்லீமா இருக்கணும், பருவ வயதை அடைந்திருக்கணும், வயசுக்கு வந்தவராக இருக்கணும், புத்தி சுவாதனம் உள்ளவராக இருக்கணும். புத்தி இல்லாதவராக இருந்தா அவருக்கு ஏதாவது செல்வம் இருந்தா அவருக்கு யார் பொறுப்புதாரியோ அவர் ஜகாத்தை நிறைவேற்றணும். 4வது அடிமையாக இருக்கக்கூடாது, சுதந்திரமானவராக இருக்கணும். 5வது ஜகாத் கொடுக்கும் நேரத்தில் அந்த பொருளாதாரம் இவருக்கு முழு அதிகாரம் உள்ளதாக இருக்கணும். இப்போ இவர்கிட்ட ஒரு செல்வம் இருக்குது, இவருடைய முழு கஸ்டடியில் இருக்கணும். அதுல அந்த செல்வத்தில் இவருக்கு முழு உரிமை இருக்கணும். அதுல வேற ஒருத்தருக்கு உரிமை இருந்துச்சுன்னா இவருக்கு ஜகாத் கடமையாகாது. அடுத்து 7வது சொல்றாங்க, 1 வருடம் பூர்த்தியாக இருக்கணும். இப்ப என்கிட்ட ஒரு தொகை வருது அப்படின்னா அந்த தொகைக்கு எப்ப ஜகாத்து கடமையாகும், என்கிட்ட அது 1 வருஷம் இருக்கணும். இந்த 7 நிபந்தனையை சொல்றாங்க. சரி, எந்தெந்த பொருளுக்கு ஜகாத்து கடமை? தங்கம், வெள்ளி, நம்முடைய வியாபார பொருட்கள், கால்நடைகள் ஆடு மாடு ஒட்டகம், நம்முடைய விவசாய பொருட்கள். தங்கத்தை பொறுத்த மட்டும் 87.5 கிராம் சுமார் 11 பவுன் இருந்தால் ஜகாத்து கடமை. தங்கத்துல 87.5 கிராம், அதாவது 11 பவுன் இருந்தால் கடமை. அதுல 2.5% கொடுக்கணும். எப்படி கொடுக்கிறது? ஒரு கால்குலேஷன் என்ன அப்படின்னா, அதாவது இன்னைக்கு தேதியில 1 கிராம் தங்கத்துடைய விலை என்னன்னு பார்க்கணும். பார்த்து நம்மிடத்துல எத்தனை கிராம் இருக்குதோ அதோட மல்டிப்ளை பெருக்கணும். உதாரணமா நம்மகிட்ட 18 அதாவது இத்தனை கிராம் இருக்குன்னா இன்னைக்கு 1 கிராமுடைய விலையோடு எத்தனை கிராம் இருக்கோ அதோட பெருக்கிட்டு 40ஆல வரக்கூடிய தொகையை 40ஆல வகுக்கணும். 1 கிராமுடைய விலை என்னன்னு பார்க்கணும். இன்னைக்கு நம்மள்ட்ட எத்தனை கிராம் இருக்குன்றத இது பண்ணிட்டு 2ஐயும் மல்டிப்ளை பெருக்கிட்டு 40ஆல வகுத்து வரக்கூடிய தொகை தான் நம்ம ஜகாத்து கொடுக்க வேண்டிய தொகை. சரி, வெள்ளியில சரி ஒருத்தர்கிட்ட 24 கேரட் தங்கம் இருந்துச்சுன்னா அதனுடைய விலையை வச்சுதான் ஜகாத்து கொடுக்கணும். 22 கேரட் தங்கமா இருந்துச்சுன்னா அதனுடைய விலையை வச்சுதான் ஜகாத்தை கொடுக்கணும். சரி, வெள்ளியை பொறுத்த மட்டும் எப்படி அப்படின்னு கேட்டா 612 கிராம் வெள்ளி இருந்தா ஜகாத்து கடமை. அதுல 2.5% எடுத்து கொடுக்கணும் வெள்ளி. சரி, பணம் இப்ப நம்மள்ட்ட காசா இருக்குது, இத்தனை லட்சம் இருக்குது, பணத்துல எவ்வளவு கணக்கு அப்படின்னு கேட்டா பணத்தை பொறுத்த மட்டும் வெள்ளியின் அளவு இருந்தால் நமக்கு ஜகாத்து கடமை. உதாரணமா 612 கிராம் வெள்ளி இன்னைக்கு எவ்வளவு ரேட்டோ அவ்வளவு ரேட்டு உள்ள பணத்தொகை நம்மள்கிட்ட இருந்தா அதுல இருந்து 2.5% ஜகாத்து கொடுப்பது நம்ம மீது கடமை. இது நம்முடைய பணம். சரி, வியாபார பொருளா இருக்கு, பிசினஸ் பண்றோம், அந்த வியாபார பொருளா இருக்கு அப்படின்னா அந்த வியாபார பொருளை எதை தான் கணக்கு பண்ணணும்னா வெள்ளியுடைய அளவை தான் கணக்கு பண்ணணும். அதாவது 612 கிராம் வெள்ளியில எவ்வளவு தொகை வருமோ அவ்வளவு தொகைக்கு நம்மள்கிட்ட வியாபார பொருள் இருந்தா அதுல இருந்து 2.5% கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சட்டங்கள் சொல்றாங்க. விரிவான சட்டம் நம்ம ஃபிக்கு கலக்கிழஞ்சியம் போன்றவற்றில் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, ஜகாத்தை யாருக்கு கொடுக்கிறது? எல்லாத்துக்கும் கொடுத்துடலாமா? வர்றவங்க போறவங்க ஆளுக்கு 2 ரூபா 3 ரூபா அப்படி கொடுத்துறதா அப்படின்னு கேட்டா அல்லாஹ் தஆலா 8 பேரை சொல்றான். ஜகாத் யாருக்கு கொடுக்கணும்? 8 பேரை சொல்றான். முதல்ல அல்லாஹ் தஆலா ஃபகீர்கள், ஃபுகரா என்றால் வறியவர்கள். 2வது மிஸ்கீன்கள், ஏழைகள். மிஸ்கீன்கள்
ஃபுகராக்கள், மிஸ்கீன்கள் 2. 3வது ஜக்காத்தை வசூலிப்பவர்கள் இருப்பாங்க. அவங்க ஒரு பொறுப்பெடுத்து என்ன செய்வாங்கன்னா, மக்கள் இருக்கிற ஜக்காத்தை வசூலிச்சு ஏழைகளுக்கு கொடுக்கறாங்கல்ல, அந்த வேலை செய்யக்கூடியவர்கள் இவங்க 3வது. புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் 4வது. 5வது அடிமைகளை விடுதலை செய்வதற்கு ஜக்காத்தை என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். அடுத்து கடன்ல ஒருத்தர் மூழ்கிட்டார், ரொம்ப கடனாளியா கிடக்கிறார், கடனை விட்டு அவரால் மீளவே முடியல. இப்ப அவருக்கு என்ன செய்யலாம்னா, அவருக்கு ஜக்காத்து கொடுக்கலாம். ஜக்காத்தை கொடுத்து அவரை கடன்ல இருந்து ரிலீஸ் பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அடுத்து அல்லாஹ்வின் பாதையிலே போர் செய்தவர்கள், அதற்கடுத்து வழிபோக்கர்கள், இவர்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், ஜக்காத்தை கொடுக்கலாம். ஃபகீர்கள், மிஸ்கீன்கள், ஜக்காத்தை வசூலிப்பவர்கள், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள், அடிமைகளாக இருக்கிறவர்கள், அதே போன்று கடலிலே மூழ்கி இருப்பவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்தவர், அதே மாதிரி வழிபோக்கர்கள், இவர்கள் எல்லோருக்கும் ஜக்காத்து கொடுக்கப்பட வேண்டியவர்கள், தகுதியானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனின் வழியாக நமக்கு காட்டுகிறான். எனவே இங்கு நாம் சொல்ல வருகிறது, வாழ்க்கையில இந்த ஜக்காத்துடைய விஷயத்துல முடிந்த அளவுக்கு நாம் பேணிக்கையாக இருந்து அல்லாஹ் தஆலா இந்த ஜக்காத்துடைய விஷயத்திலே மிக கவனமாக இருந்து நாளைக்கு அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகாமல் அல்லாஹ் நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து அருள் புரிவானாக. நம்முடைய உள்ளத்திலே விசாலமான உள்ளத்தையும் கஞ்சத்தனத்தை அல்லாஹ் நீக்கி விசாலமான உள்ளத்தை அல்லாஹ் கொடுத்து ஜக்காத்துடைய விஷயத்திலே மிக கவனமாக இருக்கிற வாக்கியத்தை நம் குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் தந்தருள் புரிவானாக என்று கூறியவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم احينا مع رضاك وحبك يا الله. اللهم احينا مع رضاك وحبك يا الله. اللهم امتنا مع رضاك وحبك يا الله. اللهم امتنا مع رضاك وحبك يا الله. ربي ارحمهما كما ربياني صغيرا برحمتك يا ارحم الراحمين. யா அல்லாஹ், கிருபையுள்ள நாயனே, யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, தனியாகவோ கூட்டாகவோ, இருட்டிலோ பகலிலோ செய்த எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள், வாற்றெடுத்த உஸ்தாதுமார்கள், உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள் செய்த எல்லா விதமான சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் பாவம் செய்யும் இயல்பை உடையவர்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ், நீ மன்னிக்கும் தன்மை உடையவன் ரஹ்மானே. யா அல்லாஹ், நீ அர்ஹமுர் ராஹிமீன் ரப்பே. ரப்பே, எங்களுடைய பாவங்களை மன்னித்து பாவமற்றவர்களாக ஆக்கியருள் புரிவாயாக. யா அல்லாஹ், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டு எங்களை பாதுகாத்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே யார் யாரெல்லாம் கபருக்கு சென்றிருக்கின்றாரோ ரப்பே, அவருடைய கபரை விசாலமானதாக ஆக்கியருள் புரிவாயாக. யா அல்லாஹ், கபருடைய கேள்வி கணக்கை அவர்களுக்கு இலகுவாக்கி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், அவருடைய கபரை சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கியருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்களும் ஒரு நாள் அந்த கபருக்கு வர இருக்கின்றோம் ரப்பே, எங்களுடைய கபரையும் நீ விசாலமானதாக ஆக்கியருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபரை நீ சொர்க்க பூஞ்சோலையாக ஆக்கியருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாத்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சுருக்கத்திலே எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருக்கக்கூடிய நல்ல நசீபை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், மரணிப்பதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முறையாவது கண்டு கழிக்கக்கூடிய நசீபை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், உலகிலே எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் அடிபட்டு கொண்டு இருக்கின்றார்களோ, பலஸ்தீன முஸ்லிம்கள், ரோஹிங்கிய முஸ்லிம்கள், காஷ்மீரிய முஸ்லிம்களுக்கு நல்வாழ்வினை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், உடைய புறத்திலிருந்து அவர்களுக்கு உதவியையும் வெற்றியையும் சுதந்திரத்தையும் தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்தியாவிலே இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏற்றப்படும் சட்டத்தை விட்டு பாதுகாத்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இஸ்லாமியருடைய ஆட்சியை கொண்டருள் புரிவாயாக. யா அல்லாஹ், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பொறாமைக்கார
குடும்பத்தார்களுடைய பொறாமை விட்டு எங்களை பாதுகாத்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் வில்லி சூனியம் போன்ற கொடுமையான விஷயங்களை விட்டு எங்களை பாதுகாத்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் வானத்தினுடைய தீங்கை விட்டும் பூமியினுடைய தீங்கை விட்டு எங்களை பாதுகாத்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் கிருபையுள்ள நாயனே, யா அல்லாஹ் பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய நல்ல நசீபை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் கிருபையுள்ள நாயனே, யா அல்லாஹ் இந்த தராவி தொழுகை நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அபீரலஜி அவர்களுக்கு அவர்களுடைய கபரை சொர்க்க பூஞ்சாலியாக ஆக்கியருள் புரிவாயாக. யா அல்லாஹ் அவருடைய குடும்பத்தார்களுக்கு உடல் ஆபியத்துடன் கூட நீண்ட ஆயுளையும் அவருடைய பொருளாதாரத்திலே பரக்கத்தையும் தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இங்கு வந்திருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கும் பெண்களுக்கும் உடல் ஆபியத்துடன் கூட நீண்ட ஆயுளை தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் அவருடைய ஹலாலான ஹாஜத்துகள் அத்துணையும் நீ நிறைவேற்றி தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் பொருளாதாரத்திலே பரக்கத் செய்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் ஜகாத் யார் யாருக்கெல்லாம் கடமையாக இருக்கின்றதோ அவர்கள் சரிவர ஜகாத்தை கொடுக்கக்கூடிய நசீபை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் கிருபையுள்ள நாயனே, யா அல்லாஹ் 30 நோன்பையும் சரிவர நோக்கக்கூடிய நசீபை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் தராவீஹ் தொழுகையும் ஐவேளை தொழுகையும் சரிவர தொழுகக்கூடிய நசீபை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல நசீபை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மதரசா கியாமத் நாள் வரை தொடர்ந்து சீரும் சிறப்புமாக நடைபெறக்கூடிய நல்ல நசீபை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த மதரசாவிற்கு எது கைரோ அந்த கைரை நீ தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் ஷர்ரை விட்டு இந்த மதரசாவை நீ பாதுகாத்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் எதை கேட்டோமோ எதை கேட்க மறந்தோமோ இவையெல்லாம் எங்கள் உள்ளங்களில் பூட்டி வைத்திருக்கின்றோமோ ரப்பே, அத்துணைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரட்டினாலும் சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் குறிப்பாக உன்னுடைய மேலான கிருபையாலும் இந்த ரமதானுடைய மாதத்தின் புரட்டினாலும் ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அதாபன் நார். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.